பிரமோத் ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. பிரமோத் ஓகே. ஸோ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்குது குவார்டர் ஃபைனல்ஸ் ஃபார் நம்மளோட நாம் தமிழர் கட்சியோட சூப்பரான ஒரு டோர்னமெண்ட்டு மெமோரியல் ட்ராஃபி. அண்ட் அதோட முதல் ப்ரைஸ் ஜெயிக்கிற டீமுக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் அண்ட் ரன்னர்ஸ் அப்பா வர டீமுக்கு 1 லட்சம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் இப்போதைக்கு இருக்கோம். குவார்டர் ஃபைனல் நம்பர் 1 நாளைக்கு இதே மேட்ச் அப்படியே நாளைக்குமே தொடரப்படும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் குவார்டர் ஃபைனல் 1 2 அதில் ஜெயிக்கிற டீம் வந்து செமிஃபைனல். கேமராமேன் ஸ்ட்ரைட் கேமராமேன் சூப்பர் பிரதர். ஒரு நல்ல ஷாட் லெக் சைடுல வீரி விட்டாருங்க, ஒரு சூப்பரான ஷாட்டுக்கு. So fourth match உடைய man of the match award goes to Pramod. சூப்பரான ஒரு ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டீம் ஆவாக் மைட்டிக்காக அந்த விருதை வழங்குவதற்காக மைக்கேல் அண்ணன் அவர்கள் அந்த விருதை வழங்குவார். மாநில ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி. பிரமோத் அவர்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் விருது வழங்கப்படுகிறதுங்க. சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. பேட்டிங் பவுலிங் சொல்லிட்டு வாழ்த்துக்கள் பிரமோத். இல்ல ஷாட் ஆனா ஸ்ட்ரைட்டா டு தி ஃபீல்டர் இல்லங்க. இன்ஃபேக்ட் பவுண்டரிங்க கேப்ல போயிருக்கு. பேக் டு பேக் பவுண்டரிஸ்ங்க. ஆஹா ஸ்வீப் ஷாட்டுக்கான முயற்சி ஸ்ட்ரைட் இன்டு தி விக்கெட் கீப்பர் சாண்ட். எந்த ரன்னும் இல்லை, ஒரு டாட் பால். புரிஷ் முதல் ஓவர்ல 2 பால்ல எக்ஸ்பென்சிவ் ஆயிருக்கிறது. 3 பால் நல்ல கம்பேக் ஷாட். சிக்ஸுங்க ஃபிளாட் பேட்டிங் சூப்பரான அடி. அது அடியால இடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காருங்க அவரோட பேட்டிங்ல. இங்க சரியான ஷாட். So much important needed wicketing inga. முதல் ஓவர் எடுத்து கொடுத்திருக்காருங்க புருஷ். லாஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் ஓவர் பெரிய விக்கெட், வேற லெவல் விக்கெட்டுங்க அது. சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கேமோட காம்ப்ளெக்ஸை மாத்துமா அப்படின்னு, கேமோட போக்க மாத்துமான்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் முதல் பாலே லெக் சைடில் வந்து ரொம்ப லெக் சைடில் போட்டிருக்காரு. ஃபிளிக் பண்ணி ஒரு சிங்கிள் டுவர்ட்ஸ் ஃபைனல் லெக் ரீஜன். அண்ட் அதோட முதல் ஓவர் முடிவுக்கு வருதுங்க. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 17-1. சாகர் அவருடைய விக்கெட் எடுத்திருக்காங்க டீம் பிஎஸ்சி. So huge wicket. So one down new batter Karthik. One shot, நல்ல ஒரு ஹிட். சோ தரையோட தரையா சோ சான்ஸ் வாஸ் சிங்கிள் வாய்ப்பு இருக்கும். எஸ் ஒரே ஒரு ரன் தான் நீங்க சொன்ன மைக். அண்ட் முதல்ல சிங்கிளோட ஆஃப்டர் மார்க் இந்த ஒரு காகுது அப்படின்னு சொல்லலாம். சோ
bowling la Jayant ball number 2. Siba bat la irundhu ஒரு big shot chance for wicket வாய்ப்பு இருக்கா சூப்பர் சேவ்யா செம்ம சேவ் உண்மையிலே லிட்டரலா ஒரு 6 அங்க தடுத்து கொடுத்திருக்காருங்க சேவ் at 4 ரன்ஸா in between எவ்வளோ ஓடுனாங்க அதுதான் ரன்ஸ் செம்ம ஃபீல்டிங் இதுதாங்க ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் கிரிக்கெட் 2 லட்சம் போடினா சும்மா வாங்க சும்மா ஈஸியா எந்த விஷயமும் கிடைச்சிடாது இந்த மாதிரி நீங்க கஷ்டப்பட்டாதான் அந்த மாதிரி ஒரு பெரிய தொகை பெரிய பரிசு உங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போவோம் சூப்பர் ஃபீல்டிங் நல்ல ஒரு சேவ் அடுத்த பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி பட் ஸ்ட்ரைட்டா இன்டு தி ஃபீல்டர் சாண்ட் ரன் எதுவும் இல்லை டாட் பால் லெக் சைடுல நல்ல ஒரு ஹிட் சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்புகள் இல்ல நல்ல ஸ்டாப் இங்க பிஎஸ்சி டீம் ஒரு இரண்டாவது ரன் ஓடிட்டாங்க ஒரு குயிக் டபுள் பிஎஸ்சி டீம் இங்க ஒரு முட்டிவோட வந்திருக்காங்க இங்க ஃபீல்டிங் உள்ள ஒரு ரன்னும் அவங்க வந்து பேட்ஸ்மேன் வேணும்னா அடிச்சு கஷ்டப்பட்டு அடிச்சு எடுத்துக்கணும் நம்ம கொடுக்கவே கூடாது அப்படின்னு ஃபீல்டிங்கா இருக்கட்டும் பவுலிங்கா இருக்கட்டும் காத்துலங்க கண்டிப்பா டைமிங் பத்தல நல்ல கேட்ச் ஃபைனலா இந்த முறை அதே ஃபீல்டர் கைக்கு தான் போயிருக்குது ஆனா கேட்ச் ஆக போயிருக்குது ரெண்டாவது விக்கெட் எம்ஆர்எல் டீம் இங்க லூஸ் பண்றாங்க ஒரு ஹியூஜ் விக்கெட் சோ புல்டா கார்த்தியோட விக்கெட்டை கிளைம் பண்றாங்க டீம் பிஎஸ்சி So stump to stump line la போடப்பட்ட பந்து so rotate the strike third over bowling la Purshi so experience ஆன ஒரு கிரிக்கெட்டருங்க so Purshi so legendary bowler so முதல் பந்தை சிங்கிள் விட்டு கொடுத்திருக்காரு so new batter Hrithik so strike ல வந்திருக்காங்க ஒரு youngster
அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்ல சூப்பரா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ரீசன்ட் டோர்னமெண்ட்ஸ்லயும் next one. So close the rotation, chance for run out. So quick single. So 2 balls, 2 runs. வந்திருக்குங்க. So சிவா. So டீம்ல உனக்காக ஸ்ட்ரைக்ல. So flick பண்ணாருங்க. So straight away rotate the strike, chance for double க்கு வாய்ப்பு இல்ல. ஒரு ஓட்டங்கள் ஒரு சிங்கிள். ஒரு ஃபயர் ஃபீல்டிங் பார்த்துக்கிட்டு இருக்கும். So முதல் ஓவர்ல நிறைய சிக்ஸஸ் 2 6 வந்திருந்தது. அந்த ஒரு விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் சூப்பரான ஒரு கம்பேக். ஆனா ஒரு ஹியூஜ் விக்கெட் சாகர் விக்கெட் எடுத்திருந்தாங்க. Well ball, it's a top ball. So great bowling performance புர்ஷி கிட்ட. So 4 பந்துகள்ல 3 ரன் மட்டுமே விட்டு கொடுத்திருக்காங்க. So 3 ஸ்டெப் அந்த வேகம். அப்பே சிக்னல், இட்ஸ் a white signal. So எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ஓட்டங்கள் வருது டீம் MRL ட்ரீம் 11க்கு. So குவார்டர் ஃபைனல் 1 சிறப்பா நடைபெற்று இருக்கு. So அவருடைய 5வது பந்து. பின்னால ரன் ஓடுறத பாக்குறோம். டைரக்டர் இருந்தா மேபி ஏதாவது சான்ஸ் இருந்திருக்கும். பட் எனிவே ஒரு சிங்கிள் மாத்திருக்காங்க. அழகா ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரித்திக். நடுவில் வந்து அழகா ரொட்டேட் பண்ணுவாருங்க. ரெஸ்பான்சிபிள் நாக் குஷிலா விளையாட்டு இருக்காங்க. அவருடைய கடைசி பால் ஒரு ஃபிளிக் ஷாட் அண்ட் லெக் சைடுல ஆஹா கையிலேயே உட்கார்ந்திருக்குங்க. இட்ஸ் a விக்கெட். ஒரு ப்ராப்பரான ஒரு ஹிட். பட் டைம் இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்திருக்கும். நல்ல கனெக்ஷன். சிவாவோட விக்கெட்டை எடுக்கிறாங்க டீம்.
ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி ஃப்ரம் ஜான். முதல் பாலே மிஸ் பண்ணிட்டாரு நாங்க சொல்லணும். பெரிய ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. The cycle any batter. I mean Arun Kattappa. கட்டப்பா ஸ்ட்ரைக்ல. ஸோ இவருடைய ரோல் கண்டிப்பா ஒரு பெரிய ரோலா இருக்கணும். ஸோ டீம் எம்ஆர்எல் டீம்லோட பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன். நல்ல பாருங்க ஹேங்கிங் அக்ராஸ் ரைட் ஹேண்டர் அப்படியே வெளியே கொண்டு போயிட்டாரு பால. ஸோ ஒரு டாட் பால். ஸோ பவுலிங்ல ஜான். இன்னொரு ஃபுல் பால் நல்ல அவுட் சைடு ஆஃப்ல. yet another dot, back to back dots from John. ஒரு பால் சிங்கிள்க்கு அப்புறம் நல்ல ஸ்பெல் ஆஃப் bowling காமிச்சிட்டு இருக்காங்க. காத்துல the chance for catch in no man's landing. நீங்க ரெண்டாவது ரன் ஓடுறாங்க. ரன் அவுட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்ல, ஓடிட்டாங்க. ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க 2 ரன். ஒரு குயிக் டபுள். கண்டிப்பா காத்துல இருந்த அந்த டைம்லயே 2 ரன் ரொம்ப ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். லாஸ்ட் 2 பந்துகள் நம்ம பாக்கி இருக்குது. ஷாட் கொஞ்சம் ஹாப்பி கேட்ச் கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கஷ்டமான கேட்ச். 2 பால் பாக்கி இருக்குது. 5வது ஓவர்ல இருக்கும். அடுத்த பந்து சுவிட்சுக்கான முயற்சி. திரும்ப பார்த்தாரு பேட்ஸ்மேன் கட்டப்பா. பட் பேட்ல படலங்க. அருண் கட்டப்பா பேட்ல. ஒரு டாட் பால். Sir, well executed பந்து வீச்சு. So John கிட்ட தெளிவான ஒரு எக்ஸிகியூஷன் பெர்ஃபெக்ட்டா போட்டுக்கிட்டு இருக்காருங்க. இந்த லைன்லாம் another ball ஒரு லோ ஃபுல் டாஸ் டெலிவரி மிஸ் பண்ணிட்டாருங்க அருண் So கட்டப்பா. டாட்டோட ஓவர் முடிவுக்கு வருது. எஸ், 5 ஓவர் முடிவுல ஸ்கோர் 30க்கு 4. அவுட் சைடு ஆஃப். நல்ல பாருங்க. ட்ரிகர் பண்ணாரு. பேட்ஸ்மேனோட மூவ்மெண்ட் கடைசி வரைக்கும் பார்த்தாரு கிஷான். ஒரு பிட் ஆஃப் ஸ்லோ டெலிவரி அவுட் சைடு ஆஃப்ல. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஆனா ரித்திக் விக்கெட்டை லூஸ் பண்றாருங்க இங்க. the ஷாட்டுக்கு ட்ரை போனாரு. பட் the batter died and gone. So new batter for the team MRL Dream 11க்காக. So நல்ல ஒரு ஃபினிஷிங் ரோல்ல சூப்பரா ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் ரத்னா இப்போ ஸ்ட்ரைக்குக்கு வராருங்க. சூப்பர் பிளேயர். So danger man.
So length delivery ஒரு bouncer. So ப்ராப்பரான ஒரு லென்த்தோட இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. The score update. 6 முடிவுல ஸ்கோர் 37க்கு 5. சம ஓவருங்க அகைன் கிஷன் டீம். So ball number 2. ஒரு ஃபுல் பால் விக்ஷாரி மைசி சான்ஸ் வரானோ நான் சொல்றேன். கொஞ்சம் ஜஸ்ட் சோ குயிக்கா மாத்திருக்காங்க ஒரு சிங்கிள். சாகர் பாச்சக் வரಬೇಕಿನ ಬಜನ್ ದಾದಾ ಕೋ ಜಾನ್ ಅಮ್ಲೆ அகைன் ஒரு பெரிய ஷாட்டுக்கான தேடலுங்க. நல்ல பால் ஸ்விங் ஆஃப் த பேட் அண்ட் மிஸ். அண்ட் அது மட்டும் இல்ல வைடு சிலி பால் கொஞ்சம் வெளியே போயிருக்குன்றது நம்மளோட ஸ்பெஷல் ஃபீல் பண்ணியிருக்கா. அப்படி அகைன் ஒரு பிக் ஷாட்டுக்கான தேடல், பிக் ஷாட்டுக்கான முயற்சி. டாட் பால் மட்டுமே ஸ்ட்ரைட் இன்டு விக்கெட் கீப்பர் அண்ட் சூப்பரா போடுறாங்க பெங்களூர் பாய்ஸ். பிசி டீம் bowling செம்ம ஸ்ட்ராங்கான bowling டீம் வச்சிருக்காங்க. ரொம்ப ரேரான போர் பால் தான் இங்க ஆக்சுவலா bowling போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பேக் டு பேக் ஒரு டாட் பால்ஸ்ங்க. அவனோட லாஸ்ட் 2 பால் சவுத் ஓவரோட கடைசி 2 பந்துகள் பாக்கி இருக்குது. 2 more deliveries left. The next one. Full ball. Wow, what a sixer. So maximum கிடைச்சிருக்க டீம் MRL Dream 11க்கு. So அருண் கட்டப்பா பேட்ல இருந்து 6 வந்திருக்குங்க. So கடைசி நேரத்துல ஸ்கோரை ஏத்துறத பாக்குறோம். எத்தனை பால் ஆகாஷ் பிரதர்? ஒரு பால் பாக்கி இருக்குது ஸ்கோர். ஆமா 6 பாத்தீங்கன்னா 45க்கு மூவ் ஆகுது. எஸ் அருண் கட்டப்பா பேட்ல இருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரன்ஸ் வந்துகிட்டு இருக்குங்க. So பெரிய சிக்ஸர் லெக் சைடுல. So last ball of this over. So first half முடிஞ்சதுக்கு அப்புறம் டீம் DS select ICC captain and Awak Mighty captain. Full ball no shot 6ங்க. ஒரு சானே தெரிஞ்சு போச்சு. பால் எங்கேயோ கிரவுண்ட் விட்டு வெளியேனே. ஹைட் டிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே 6 ஓட 50மே பூர்த்தி பண்றாங்க இங்க எவரல் அணியினர். ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஹிட். அது மேக்ஸிமம் மேசிவ் ஹிட்டா மாறி இருக்கு. அருண் கட்டப்பா பேட்ல இருந்து இந்த 2 ஆறுகள் ஒரு ஹியூஜ் இம்பாக்ட் கொடுக்க போகுதுங்க. சோ கடைசி நேரத்துல ஒரு பிக் ஷாட். 7 ஓவர் முடிவுல இந்த 6 ஓட ஸ்கோர் 51க்கு மூவ் ஆயிருக்கு. 51 ஓட்டங்கள் 51 ரன்ஸ் போர்ட்ல. கடைசி ஒரு ஓவர்ல ஒரு 15 ரன் வந்தாலுமே ஒரு 65 ரன். நல்லா டைட்டா பவுலிங் போடலாம். சோ பார்க்கலாம் கடைசி ஒரு ஓவர் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணலாம். ராட்சசன் ரச்சனா
ஆஹா செம்ம ஃபாஸ்ட் பாலுங்க. அந்த ரன் அவுட்க்கு வாய்ப்பு இருக்கா? ஆஹா இங்க மிஸ் பண்ணிருக்காங்கங்க. ஒரு மிஸ், ஒரு ரன் கிடைச்சிருக்கு. பை முறையிலையா அப்படின்றத மட்டும் வெயிட் பண்ணி பார்க்கணும். பை தான் நினைக்கிறேன். செம்மையான ஒரு இதுங்க அப்பா. டக்குனு ஒரு ரன் இது பண்ணிட்டாங்க. அதுக்கான காரணம் அருண் கட்டப்பா பேட்ல நல்லா பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ அவருக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கறதா ஒரு சென்சிபிளான இதுவாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ரத்னா வந்து அவரை சாக்ரிஃபைஸே பண்ணியிருப்பாருங்க. பவுலர் பிடிச்சி வச்சிருந்தாருன்னா கண்டிப்பா ரத்னா அவுட்டு. பால் பாக்கி இருக்குது. ஒரு ஃப்ளோ பால், பெரிய ஷாட் முயற்சி. பவுண்டரிக்கு வாய்ப்பு இருக்கு. பவுண்டரி பார்க்கலாம். வைட் லாங் ஆஃப் ரேஞ்ச் இருக்கு. சூப்பர் ஃபீல்டிங், தரமான ஒரு ஃபீல்டிங். சோ பவுண்டரி தடுத்து கொடுத்திருக்காரு. பேக் டு டபுள் கிடைச்சிருக்கீங்க. சோ பேக் டு ஸ்ட்ரைக் அருண் கட்டப்பா. 4 பால் பாக்கி இருக்குங்க. இந்த 4 பால் அருண் கட்டப்பா ஸ்ட்ரைக்ல இருந்து ஒரு 2 6 அடிச்சாருன்னா 60+ ஸ்கோர் மேல கொண்டு போகலாம். கிட்டத்தட்ட 70 வரைக்கும் கொண்டு வரலாம். ஸோ அதுதான் பிளானா இருக்கும் இந்த எம்ஆர்எல் ட்ரீம் 11 டீமுக்கு. பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஷாட் பாயிண்ட் ரீஜன்ல இன்னொரு டபுளா இல்ல, கையில பால் மாறல. டொமஸ்டிக்குங்க, சீரியஸா சொல்ற செம்ம டொமஸ்டிக். திரும்பி ஒரு டபுள் கொண்டு வந்திருக்காங்க. கிட்டியா அடிச்சு இந்த மாதிரி ஒரு டபுள் வேற மாதிரி ஓடி இருக்காங்க. அதுக்கான ஒரே காரணம் அருண் கட்டப்பா மேக்ஸிமம் ஸ்ட்ரைக்ஸ் அவர் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் மட்டும். ஏன்னா அவரோட பேட்ல நல்லா படுது. How many balls இருக்கு பிரதர்? இன்னும் எத்தனை பால் இருக்கு? 3 பந்துகள். லாஸ்ட் 3 பால் ஆஃப் தி இன்னிங்ஸ் பாக்கி இருக்கு. சோ கடைசி 3 பந்துகள். 3 பந்துகள ஒரு 6 இல்ல 2 6 வந்ததுனா ஒரு பெரிய இம்பாக்ட்டா இருக்கும். பார்க்கலாம். அடிக்கக்கூடிய பிளேயர் செட்டில் பேட்ஸ்மேன் அருண் கட்டப்பா. கடைசி 3 பந்துகள், க்ரூஷியல் 3 balls. 3 6 வந்துச்சுனா கூட எடுத்துப்பாங்க. ஆஹா நல்ல பால். ஷாட்டுக்கு ட்ரை. ஷாட் பால். The fast bowling and ஓகே அண்ணா தண்ணி எடுத்து வரட்டுமாடா. Okay action. निर्मल डाटा को ये ना गेला किशन. The last 2 balls. ஓவருடைய 5வது பந்து, கடைசி 2 பந்துகள். அருண் கட்டப்பா ஸ்ட்ரைக்ல. निर्मल डाटा देखो. சூப்பர் பால். அவுட் சைட் ஆஃப்ல ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. and another dot ball. லாஸ்ட் பாலுங்க. சோ கடைசி பந்து. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் உடைய கடைசி பந்து. லாஸ்ட் பால். 24 ரன் 16 பால்ல இந்த பால்ல ஒரு 4 6 வந்துச்சு அப்படின்னா நல்ல ஃபினிஷா இருக்கும். 64 கிட்ட முடிப்பாங்க ட்ரீம் 11 டீம். So last ball of this first innings. கட்டப்பா ஸ்ட்ரைக்ல ஒரு 6 வருமா அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஒரு பந்துல. லாஸ்ட் ஒன். ரிவர்ஸ் கூவுக்கான முயற்சி. பவுண்டரியே ட்ரை பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் பாலுமே ஒண்ணுமே இல்லைங்க. செம bowling கிஷன் கிட்ட இது. அவரோட great bowling from Kishan. இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. first innings completed score 56ல முடிச்சிருக்காங்க எம்ஆர்எல் ட்ரீம் 11. and when BSC coming on to bat they need the team ICC captain 57 ஸ்டேஜ் கிட்ட வாங்க டாஸ் போடுறதுக்காக. சாவாப் மைட்டி கேப்டன் பக்கத்துலயே தான் இருக்காங்க, ஸ்டேஜ் கிட்டே தான் இருக்காங்க. சோ டாஸ் போட்டுறலாம். சோ குவார்டர் ஃபைனல் 2 கான டாஸ். பூமி நமதடா, சாமி நமதடா, புரட்சி மலர அடிமை வில்லங்கை அடித்து உடைங்கடா. இடியடா எந்தினம் ஒளியடா, இனிமேல் நாம் காணடா. தடைகளை
கதையடா சரித்திரம் படையடா கருகிட தீன் தானடா நாளை நமதடா நாடு நமதடா Cameraman, state cameraman. Stage. இங்க focus பண்ணுங்க brother. So quarter final 2 கான டாஸ் ரெண்டு டீம் கேப்டன் ஆவாக் மைட்டி கேப்டன் பந்தினை புரட்டி போடடா உரிமை வெல்லவே ஒன்று கூடடா புழுக்கள் அல்ல நாம் புலிகள் வென்றுதான் எரிமலை தாண்டவம் ஆடடா ஆயுதேசம் நாம் வாழவே தடுப்பவன் உலகினில் யாரடா சென்றார்கள் மண்ணிடும் சேனைகள் நாம் என கூறடா நாளை நமதடா நாடு நமதடா நாம் தமிழர் என்று
ஸ்ட்ரைக்ல சுஜித். சோ ஃபீல்ட் செட்டப் பாக்குறோம். செம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்கு டீம் எம்ஆர்எல் ட்ரீம் 11 கிட்ட. சுஷாந்த் டு சுஜித். அடிங்க கிளியர் பண்ணது அப்படின்றத பார்க்கலாம். கேப்ல ஆடி இருக்காங்க. ஆஃப் சைடுல சான்ஸ் ஃபார் டபுள் கான முயற்சி இல்ல. சோ குட் சேவ். இல்ல நல்ல பேக் பாக்குறோம். சோ ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. இட்ஸ் a single. சோ ஃபர்ஸ்ட் ரன்ஸ் கொண்டு வராங்க சிங்கிள் மூலமா டீம் பிஎஸ்சி. சோ பேட்டிலுக்கு பஞ்சமே இருக்காது. இந்த ஒரு பேட்டில் ஒரு டாப் கிளாஸ் பேட்டிலா இருக்குங்க. சோ பெஸ்ட் வெர்சஸ் பெஸ்ட். சோ பெஸ்ட் இன் தி பிசினஸ். ஸ்ட்ரைக்ல கோப்ரா. சுஷாந்த் டு கோப்ரா. So பைஸ் மூலமா ரன்ஸ் மாத்துறாங்களா? இஸ் ரொட்டேட் தி ஸ்ட்ரைக் பாக்குறோம். ஒரு சிங்கிள். So full பேஸ்ல நல்லா ஜெனரேட் பண்ணி போடுறாரு அவருடைய லெந்தை. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரொட்டேஷனும் பார்க்குறோம். ஒரு சிங்கிள் கிடைச்சிருந்தது போன வந்து. நெக்ஸ்ட் ஒன். So nicely bowled and it's a dot ball. So great bowling performance from Sushant. ஒரு விக்கெட் அப்புறம் அருமையான ஒரு bowling performance. So இந்த ஒரு ஸ்டார்ட் தான் எதிர்பார்ப்பாங்க டீம் ட்ரீம் 11. அத சிறப்பா செஞ்சிருக்காருங்க. எப்பவுமே ஓப்பனிங் ஸ்பெல் வில்லியார் சொல்லி ரொம்ப முக்கியம். அவங்களே எழுதும்போது கூட வில்லியார் சொல்லி போட்டு தான் எழுதுவோம். Yes, inga mid on lever is dot ball. So dot oda inga over complete ஆகுது. Great over from Sushant. So முதல் over complete ஆகுது score. So just 2 runs க்கு bowling போட்டிருக்காருங்க சுஷாந்த். So 2 runs மட்டுமே விட்டு கொடுத்திருக்காரு. So fight கண்டிப்பா இருக்கும். நம்ம எதிர்பார்த்ததை விட பெருசா இருக்கும். ஒரு பெரிய ட்ரீட் தாங்க இந்த ஒரு போட்டி. ஒரு பிக் ட்ரீட். நல்ல ஷாட் ஆனிங்க. ஷாட் கோஸ்ல ஒரு சிங்கிள் பாக்குறோம். ஒரு ரொட்டேட்டர் ஸ்ட்ரைக். பவுண்டரிஸ் தற்போது வரைக்கும் விட்டு கொடுக்கல பவுலர்ஸ். ஆனா அந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரோல் bowling performance, bowling attack தெளிவா போட்டுக்கிட்டு இருக்காங்க. சாகா சுகோப்ரா ஒரு ஃபிளிக் ஷாட் அண்ட் லோட்டஸ் கனெக்ட் பண்ணி அண்ட் இங்க ஒரு சிக்ஸர் மாத்திருக்காங்க டீம் பிஎஸ்சி. சோ கோப்ரா பேட்ல இருந்து முதல் சிக்ஸர் பதிவு பண்றாருங்க இந்த குவார்டர் ஃபைனல்ஸ்ல.
It's a huge sixer. ಚೆಕ್ ಮಾಡು Next one. Wow, super comeback, full pace la ஒரு டாட் பால் பாக்குறோம். சோ முதல் பந்துல 6 கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கம்பேக் ஓட ஒரு டாட் பால் பாக்குறோம் இங்க சுஷாந்த் bowlingல. சோ பால் டு பால் ரன்ஸ். கொஞ்சம் ரொட்டேட் பண்றதுக்கான ஒரு முயற்சியும் இருக்கும். ஒரு ஸ்லோயர் கட்டர். நல்ல ஒரு திங்கிங் பவுலர் கிட்ட. சரி முன்னாடி ஒரு பந்து ஃபுல் பேஸ்ல போட்டாரு, பட் இந்த பால் ஒரு வேரியேஷன் டெலிவரி ஒரு கட்டர் மாதிரி வந்தது. அந்த வகையில பேக் டு பேக் டாட் பால்ஸ். முதல் பந்துல 6 கொடுத்ததுக்கு அப்புறம் 2 consecutive டாட். கையில மட்டும் கவுண்ட் இருக்கு. 1 2 அப்படின்றத பார்க்கலாம். நீங்க சான்ஸ் ஆர் டபுளுக்கு முயற்சி இல்ல, ஒரு ஓட்டங்கள் மட்டுமே தடுத்திருக்கணும். பந்த சின்ன ஒரு மிஸ் பில்டிங், அங்க ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்ல சுஜித். எல்லா மேட்ச்லயுமே 1 டவுன் பிளேயர்ஸ்க்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏன்னா விக்கெட்டை ஸ்டாப் பண்றதுக்கு கரெக்டான ஒரு பிளேயர் 1 டவுன் பொசிஷன். பார்க்கலாம் சுஜித்தோட பேட்டிங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒன். Swing and miss. It's a dot ball. So first ball ஒரு சிக்ஸர் வந்ததுங்க. அதுக்கப்புறம் சிறப்பான பந்து வீச்சை பார்த்துக்கிட்டு இருக்கும் சுஷாந்த். ஒரு கிரேட் bowling. எதிர்பார்த்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். அப்புறம் நெக்ஸ்ட் ஒன். லோட்டாஸா கனெக்ட் பண்ணிருக்காங்க. சான்ஸ் ஃபார் சிங்கிளுக்கு வாய்ப்பு இருக்கும். குட் ஸ்டாப் கமல். ஸ்ட்ரைட் அவே ஒரு சிங்கிள். சோ சிங்கிள் சாப் in the over. ஸ்கோர்
So 3 overs completed score 21 runs போர்ட்ல வந்திருக்கு 21 ஓட்டங்கள். So 3 overs completed score 21.
and a single order இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. கிரேட் ஓவர் ஃப்ரம் சாகர் பண்டாரி. ஒரு பெரிய விக்கெட் கோபராவோட விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸ்கோர் so 4 overs completed, score 25 runs போர்ட்ல வந்திருக்கு. 25 ஓட்டங்கள். so 24 balls 32 runs required. 32 ஓட்டங்கள் தேவை 24 பந்துகள்ல. so 24 balls 32 runs needed.
நியூ பேட்டர் ஃபைசல் டீம் பிஎஸ்சி காக ஸ்ட்ரைக்ல சூப்பரான ஒரு கேட்ச் சுஷாந்த் பெர்ஃபெக்ட் ஜம்பிங் கேட்ச். So long on the leg side, square leg la. So builders irukanga. So next one, Siva to Faisal. So another shot. So long off la chance for single ku மட்டுமே வாய்ப்பு இருக்கும் ஒரு ஓட்டங்கள். So Siva அவருடைய bowling பத்தி பேசி ஆகணும் இந்த நேரத்துல. So batsman க்கு கரெக்டான ஒரு லைன் அண்ட் லெந்த். So பின்னால கீப்பரும் கைட் பண்ணிட்டு இருக்காரு. So Sagar அவருடைய ரோலும் இங்க crucial-ஆ இருக்குங்க. கீப்பர் ரோல் important role in every matches. அவருக்கு தான் தெரியும் பேட்ஸ்மேன் மொமெண்ட்டை பத்தி. அந்த மொமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு bowling பந்து வீச்சு சிவா கிட்ட பார்க்குறோம். So right hander-க்கான ஒரு field setup பார்க்குறோம். Long on long off mid wicket square leg. The deep ஒரு fielder. The striker Pradeep. The next one. Wow, a big shot. ஒரு சிக்ஸர் வருது. ஒரு குரூஷியல் ஒரு 6 பிரஷரை குறைக்கும். அதை சிறப்பா செஞ்சிருக்காருங்க. So பிரதீப் பேட்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சிக்ஸர் வந்திருக்குங்க. ஒரு பெரிய So 18 balls to 20. So 2 runs need to win. So இந்த போட்டியை ஜெயிக்கிறவங்க செமி ஃபைனலுக்கு அப்படியே போயிடலாம். ஸ்விட்சிங் முயற்சி இருந்தது பட் வேகம் இருந்ததுனால அந்த பால் டாட் பாலா மாறி இருக்கு. So முதல் பந்தை டாட்டோட ஸ்டார்ட் பண்றாருங்க சிவா. ஒரு டெலிவரி சான்ஸ் ஆஃப் சிங்கிளா இருக்கும் கண்டிப்பா. வாவ் குட் ஸ்டாப். நல்ல ஃபீல்டிங். ஒரு சிங்கிள். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பாலசிங் நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்களை விழா குழுவின் சார்பாக இந்த நேரத்தில் வருகை என வரவேற்கிறோம். அண்ணனுடைய வருகையை பார்க்கிறோம் இங்க.
The full support பாக்குறங்க bowling team கிட்ட encourage பண்றாங்க. Of course the two teams க்குமே pressure இருக்கும். So next one. So backline இந்த தடவை boundary கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் and chance for boundary. It's a 4. இங்க பிரதீப் இருக்கிற வரைக்கும் மேட்ச் கண்டிப்பா கையில இருக்குங்க. So சூப்பரான ஒரு திங்கிங் பின்ன ಪ್ರತಿ 13 8 ಫೈಜಲ್ ಬಾಯ್ ಎಲ್ಲರೂ ಹೋಗುತ್ತೆ 13 8 8 ಬೇಕು 8 8 13 ಬಾಲ್ ಇದೆ ನೋಬಲ್ ಲಾಸ್ಟ್ ಬಾಲ್ ಇದೆ ಎಲ್ಲರೂ ಹೋಗುತ್ತೆ ಫೈಜಲ್ Some decision is final. Match start பண்ணலாம். Support பண்ணுங்க players. ஃப்ரீட்டோ நான் இதுக்கு ஃப்ரீ இருக்கானே இல்ல இல்லனா சுரேஷ் நான் ஃப்ரீ டானா இது ஃப்ரீ கிடையாது ஓகே ಪ್ರತಿ ರೆಡಿ ರೋ ಪ್ರತಿ The next one. So wide curl and it's a white signal. Extras. So ஒரு ஓட்டங்கள் வந்திருக்கு. So team BSC க்கு ஒரு சேஃபான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க பேட்டிங் சைடு பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரன்ஸ் ரைட்டா பதிவு பண்ணிட்டாங்க இந்த ஓவர்ல. Ball. ஒரு டாட் பால். So டாட்டோட இங்க இன்னொரு பால் இருக்கு இன்னொரு So wicket. So wicket a signal. So 6 overs of 49 runs. 8 runs. So 12 balls, 8 runs needed. ಪ್ರತಿ ಆಡಬೇಕು ಪ್ರತಿ So last 12 balls, 8 runs need to win.
12 balls 8 runs need to win. So 7th over or match over. So Ratna bowling la. So settle batsman strike la. So Pradeep. So non-strike la Sagar vandirukanga team BSC kaga. So 12 balls 8 runs needed. Match over. Ball number 1 Ratna to Pradeep. ஆஹா மிஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பவுண்டரி ஒயிட் பிளஸ் பவுண்டரி மொத்தமா 5 runs வந்திருக்கு டீம் BSC க்கு. So 3 runs away. Next match Awak Sindur versus team ICC meeting போட்ருங்க. So team Awak bowling, the ICC batting. நல்லா இருக்க போகுது பேட்டில். சில மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் குயிக்கா உள்ள வந்துருங்க. So 3 runs away. The chance for catch கான வாய்ப்புகள் இருக்கும். Good catch. Ball நேரா எடுத்துருக்காரு காட்டன் ball. So great knock இங்க ஆடி கொடுத்திருக்காருங்க இந்த குவார்டர் ஃபைனல்ஸ்ல. So பிரதீப் சூப்பரான ஒரு ஷோ, ஒன் மேன் ஷோ விளையாண்டு கொடுத்திருக்காரு. The சூப்பரான ஒரு knock, great knock comes to an end. Appreciation கொடுத்தே ஆகணும். ஏனா ஒரு குரூஷியலான ஒரு ரோல் ஸ்டார்டிங்ல விக்கெட் சரிஞ்சது. ஆனா நின்னு ஒத்தால விளையாண்டு கொடுத்திருக்காருங்க பிரதீப். வாழ்த்துக்கள் பிரதீப். A new batter. So Purshi. So Purshi சூப்பரான ஒரு ஆல் ரவுண்டர். ஒரு ஸ்கூப் பின்னால and வின்னிங் ஷாட் பாத்ரூம் and வின்னிங் ஷாட் பவுண்டரி வந்திருக்குங்க. And Purshi பேட்ல இருந்து பவுண்டரியோட இந்த மேட்சை வின் பண்ணி டீம் BSC செமி ஃபைனலுக்கு என்ட்ரி ஆகுறாங்க. நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் தடா அண்ணா சந்திரசேகரன் அவர்கள் நினைவு கோப்பை 2025 இன்னைக்கு டேல செமி ஃபைனலுக்கு என்ட்ரி ஆகக்கூடிய அணி BSC. வாழ்த்துக்கள் BSC and all luck to the team. MRL Dream 11. So till fight இருந்தது பட் மேட்சை லூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். கடைசி வரைக்கும் போராடினாங்க. இது ஒரு பெரிய வெற்றி தான். ஸோ வாழ்த்துக்கள் டீம் BSC. And in the match oda man of the match award goes to Pradeep. So உங்களுக்கான man of the match award ஸ்டேஜ்ல வந்து கலெக்ட் பண்ணிக்கங்க. So man of the match award goes to Pradeep. So second match இப்ப ஃபயர் ஆகி இருக்க போகுது. குவார்டர்